தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். நான் நல்லா இருக்கேன். ரஞ்சித் ஃபோன் பண்ணாரு. சரிங்க. இந்த விடுதலை 2 படத்தை பற்றி பேசணும். அவன் நேற்று இரவு தான் நானும் போயிட்டு ரஞ்சித்துடைய பிரச்சனை ரஞ்சித் சொன்ன பிறகு தான் நேற்று போயிட்டு பார்த்தேன். நானும் நேற்று இரவு தான் சினிமா பார்க்குற பழக்கம் நமக்கு அறவே இல்லைங்க. பெரிய இது. ஆனால் விடுதலை 2ன்றது பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றதுனால தொடருடைய அந்த வற்புறுத்தலுக்கு பிறகும் அது பார்க்கணுமான்ற முடிவுக்கு பிறகும் நேற்று இரவு விடுதலை படம் பார்த்தோம். நானும் நேற்று இரவு பார்த்தேன் தொடர் படத்தை. நேற்று நைட்டு பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டிருந்தான். அந்த பதிவை பார்த்துட்டு ரஞ்சித்தோட ஃபோன் அடிச்சாரு. சரி, படத்தை பார்த்துட்டீங்களா அப்படின்னு. நான் பார்த்துட்டு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தப்ப நாகராஜ் தொடர் வரான்னு இருக்காரு, நீங்கள் 2 பேரும் அதை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. சரி, உங்களுடைய ஒரே அடிக்க முடியாது. உங்களுடைய கருத்தை சொன்னார் அவர். நீங்கள் சித்தாந்த தெளிவற்ற வெற்றிமாறன் கூடுதலாக உழைத்திருக்கலாம்னு சொல்லி போடுறேன். இல்லை வெற்றிமாறன் சித்தாந்த தெளிவற்றன்னு நான் போடல. இது சித்தாந்த தெளிவற்ற விடுதலை 2 வெற்றிமாறன் கொஞ்சம் கவனமாக கையாண்டிருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். உடனே தோழர்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, விடுதலை 2 படத்தை அமுதன் எதிர்க்கிறாரு. இப்போ நம்ம கட்சிக்குள்ளேயே இப்போ தலைவர் விடுதலை 2 படத்தை பார்த்துருக்கிறாரு. படத்தை பார்த்து முழுமையான ஆதரவை அந்த படத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. அதன் பிறகு இப்போ எனக்கு நேற்று தான் படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே எனக்கு தோணுந்தது தான், இந்த படத்தை கொஞ்சம் ஒரு சித்தாந்த தெளிவு இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கிற படம், இன்னும் கொஞ்சம் அவர் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு வரியாலவே அந்த படத்தை முழுமையாக நம்ம புறக்கணிக்கிறோம், எதிர் திசையில் நின்று பேசுகிறோம் அப்படின்னு நம்ம தோழர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் அந்த கமெண்ட்லாம் பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரு செய்தி குறிக்கிடன்னு நினைக்கணும்னா, அவர் பேசக்கூடிய இந்த வெற்றிமாறன் பேசக்கூடிய அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரசியல் தமிழ்நாட்டிற்கு தமிழ் சினிமா உலகத்திற்கு ஒரு புதிய அரசியல். கண்டிப்பாக ஒரு புதிய பாணி. இதன் பிறகு அது போன்ற படங்கள் வரலாம்ன்றது என்னோட எதிர்பார்ப்பா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவர் எந்த இடத்துலையுமே இந்த சம்பவத்தை ஒட்டி இந்த கருத்தை ஒட்டின்றத அவர் முதல்ல அவர் சொல்லிடுறாரு. இது ஒரு வரலாற்றையோ ஒரு மனிதர்களையோ நினைவுபடுத்தினால் அது தற்செயலானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையடிக்கு பிறகுதான் இந்த படத்தை தொடங்குறாங்க. இப்போ நாம எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தமிழ் தேசிய அரசியலை, ஒரு தேசிய விடுதலை அரசியலை சினிமாவாக்குவது என்பது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சியில வெற்றிமாறன் வெற்றி பெற்றிருக்காருன்னு நம்ம இல்லை, வெற்றிமாறன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. நானும் அதை மறுக்கவே இல்லை. ஒரு நிமிஷம், நானும் அதை மறுக்கவே இல்லை. வெற்றிமாறன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மிக முக்கியமான அரசியலை தொட்டு பேசியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு விடுதலை சிறுத்தை தான். நான் உங்களுக்கே தெரியும், நான் என்ன அடையாளப்படுத்துகிறது, நான் ஒரு விடுதலை சிறுத்தை அப்படி தான் அடையாளப்படுத்திக்கிறேன். நாங்கள் சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை, வர்க்கபேத ஒழிப்பு எல்லாம் குறித்து நாங்கள் பேசுகிறோம். அப்போ இந்த படம் நாங்கள் பேசுகிற தத்துவத்தை இந்த படமும் பேசுது. விஜய் சேதுபதி அந்த அழித்தொழிப்பு இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பாக அந்த மலை காடுகளில் நின்று அவங்க தோழர்கள்ட்ட பேசும்போது, சாதி ஒழிப்பை நம்ம முன்னிறுத்தாமல் இங்கே ஒரு வர்க்கபேத அரசியலை நம்ம முன்னெடுத்து பேச முடியாது, அது ஒரு விடுதலைக்கான வழியாக இருக்காது அப்படின்னு ரொம்ப ஆழமான கருத்துக்கள் எல்லாம் பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் வசன ரீதியாக அது அப்படியே இளைஞர்களை உசுப்பி எழுப்புற மாதிரியான வசனங்கள் தான். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வந்ததே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் முழுமையாக எடுத்துக்கிறேன். ஆனால் நான் எந்த புள்ளியிலன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா நீங்கள் பேசுறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பின்வாசல் முறை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பின்வாசல் முறை, அந்த கருணாஸோட பையன் அந்த சீன் இருக்குல்ல, பிரமாதமான சீன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசாத ஒரு இடத்த அது பேசுனது. பண்ணை அடிமை முறையை பற்றி, நிலப்பிரபுத்துவத்தை பற்றி பேசுனது. ஆனால் நான் எந்த புள்ளியில் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அரசியலை பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. பேசும்போது இது எல்லாமே இந்த மண்ணுக்கான அரசியல் தான். இது எல்லாமே நம்ம 1000 மேடைகளில் பேசுகிறத வெற்றிமாறன் அந்த 3 மணி நேரத்தில் காமிச்சிருக்கிறாரு. அதை நம்ம எந்த இடத்துலையும் மறுக்கல. ஆனால் கேகேவன் நடிச்சிருக்காரு இல்லையா, கேகே தோழர்கிட்ட இருந்து அரசியலை கற்றுக்கிறாரு விஜய் சேதுபதி. அரசியலை கற்றுக்கிறாரு. அப்படி கற்றுக்கிட்டு அவர் மக்களை அமைப்பாக்குறாரு. ஏன்னா நீங்கள்லாம் எந்த மாதிரியான தளத்தில் வேலை செய்த தோழர்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியுமே. கேகே தோழர்கிட்ட இருந்து அரசியலை கற்றுக்கிட்டு ஒரு விவசாய போராட்டத்தை மக்களை அணியமாக்கி திரட்டி நடத்தி அந்த விவசாய போராட்டத்தில் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்று அந்த கிராமத்தில் செங்கொடியை ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றி அதன் பிறகு விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா, அந்த நார்த்துலேருந்து வர, ஆக்சுவலாக அது சாரு மஜும்தாரோட டீம்லேருந்து வர அனுராக் காஷ்யப் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய உரைகள் எல்லாம் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அழித்தொழிப்பு இயக்கம் தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு அழித்தொழிப்பு பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த பாதைக்கான அறமும் செய்யப்பட்டிருக்குது இதில். ஆனால் அழித்தொழிப்பு பாதையிலிருந்து இந்த பாதை தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாரு இல்லை விஜய் சேதுபதி. அது எந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த வெடிகுண்டு தயாரிக்கிற இடத்துல அந்த வெடிகுண்டு வெடிச்சிருது. சக தோழர்கள் 3-4 பேர் அதில் படுகாயமடைஞ்சு இறந்துடுறாங்க.
அந்த சம்பவம் நடந்த உடனே இனிமேல் அழித்தொழிப்பு நடவடிக்கை தேவையில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துடுறாரு. சரி, ரைட்டு. இது வரைக்கும் அந்த அந்த தத்துவார்த்த தலங்களில் அது சரியாக தான் நடைபெறுது. ஏன்னா ஒரு கம்யூனிஸ்டாக உங்களுக்கு தெரியும், நான் உங்களை ஒரு கம்யூனிஸ்டாக தான் பார்க்குறேன். ஒரு தமிழ் தேசிய இன விடுதலையில் ஆர்வம் கொண்ட நபராக உங்களை நான் பார்க்குறேன். அப்போ ஒரு கம்யூனிஸ்டாக அவர் வந்து ஒரு செயலை நடவடிக்கை எடுக்கும்போது அப்படியே அந்த அடித்தொழிப்பு நடவடிக்கையிலிருந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துடலாம், அது ஒரு தீர்வு அப்படின்னு அவர் கடைசியில் சொல்கிறாருல்ல, அது இந்தியா முழுமைக்கு இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கொண்ட இடம் தான். அவங்க தெளிவான நீண்ட நெடிய கால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை இந்த மாதிரியான பொது உடைமை கட்சியினுடைய நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ எம்எல் இயக்கங்கள்லேருந்து எல்லா இயக்கங்களும் தேர்தல் பாதையில் தான் வந்து நிற்கிறாங்க. அப்படி தேர்தல் பாதையில் வந்து நிற்கும் போது அது இந்த காலகட்டத்தில் சரி என்றாலும் கூட அவர் அந்த அந்த டிசிஷனை எடுக்கிறாருல்ல, அந்த புள்ளியை நீங்கள் பாருங்களேன். அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஒரு தத்துவார்த்த பின்புலத்தோடு இல்லாமல் ஏதோ ஒரு எமோஷனல்லே அந்த முடிவை எடுக்கிற மாதிரி தான் அந்த சீன்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அவர் வந்து கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் என்ன கூட பேசலாம். அந்த கிளைமேக்ஸில் எல்லா தோழர்களையும் வந்து சுட்டு கொண்டுடுவாங்க. விஜய் சேதுபதி எப்படியாவது நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க தோழர், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்ப தான் அந்த தத்துவம் தான் ரொம்ப முக்கியமானது, தத்துவம் இல்லாத தலைமை வந்து ரசிகர்களை தான் உருவாக்குங்கிற டைலாக்லாம் வைக்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல விஜய் சேதுபதியே வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோடு தான் இருந்திருக்காரோ இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது நேர பற்றாக்குறைங்கிற ஒரு விஷயத்த சொன்னாலும் உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் தெளிவாக வச்சிருக்கிறீங்க. அந்த கேள்விகளில் வந்து நான் சில விளக்கங்களை உங்களுக்கு தர வேண்டிய தேவை. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மட்டும் இல்லை, இந்த 2014க்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியல் சூழலை பார்க்கணும். இந்தியாவினுடைய அரசியல் சூழல் பாஜக ஆட்சி அமைச்ச பிறகு அவங்க முதல் கை வைக்கக்கூடிய ஒரு துறை பார்த்தீங்கன்னா சினிமா துறை. சினிமா துறை கை வச்சு காஷ்மீர் ஃபைல், கேரளா ஸ்டோரி, இது அமரன் வரைக்கும் வந்து புஷ்பாவுக்கே நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. அமரன் வரைக்கும் வந்து நிற்குது. இந்த சினிமாக்களை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு கட்டமைக்கப்பட்ட தேசத்தை, இந்தியா ஒரு கட்டமைக்கப்பட்ட தேசம், அந்த தேசத்தை முன்னிறுத்துவது என்பதும் அல்லது மதவாதத்தின் அடிப்படையில் முன்னிறுத்துவது என்பதும் ஒரு இயல்பான சூழலாக ஆக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் விடுதலை 1 விடுதலை 2 நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் எழுந்து வந்தக்கூடிய வசதத்தின் இடிமுழக்கம்னு சொல்லக்கூடிய அந்த நக்சல்பாரிகளுடைய அரசியல் இருக்குது. அந்த நக்சல்பாரி அரசியல் எப்படி ஆனது 70களில் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் தான் அவர் பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் அதை சொல்லலாம் கூட, நாம் அந்த பார்வை பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாடு விடுதலைக்கான அரசியலா அல்லது தேசிய விடுதலை அரசியலா அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே அகில இந்திய பேசக்கூடிய அகில இந்திய புரட்சி பேசுகிற கட்சிகளுடைய வளர்ச்சியில் தான் இங்கே வர்றாங்க. புலவர் பெருமாள் வாத்தியார் இருந்து புலவர் கலைபெருமாள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புலவர் கலைபெருமாளுடைய அரசியல் இருந்து நம்ம அந்த அரசியல் தான் மையப்படுத்திருக்காரு, அது கிளைம் பண்ண மையப்படுத்திருக்காரு. ஆனாலும் அந்த சம்பவங்களை மட்டும்தான் அதில் மையப்படுத்திருக்காரு, அதில் சொல்லாமல் அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் புலவர் கலைபெருமாளுடைய சிபிஎம்முடைய தலைவராக இருந்து கிட்டத்தட்ட 70களில் 62 தேர்தலில் விருத்தாச்சல தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாரு புலவர் கலைபெருமாள். அதில் தோல்வியடைகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் பாதையில் அவர் தேர்தலை போட்டிட்டு தோல்வியடைகிறார். அதன் பிறகு அவர் ஆசிரியர் பணிக்கு போகிறார். ஆசிரியர் பணிக்கு போயிட்டு திரும்ப அவர் வந்து புரட்சிகர அரசியலுக்குள்ள வரார், சிபிஎம்குள்ளே வரார். சிபிஎம்குள்ளே வந்து அவர் அருணா சக்கரையாளனுடைய அந்த சங்கம் கட்டத்திலிருந்து கட்சி தொடங்குது. அந்த கட்சி தொடங்கி இது இடைச்சர்களாக அந்த கீழத்தஞ்சல் நடத்தக்கூடிய அந்த பண்ணையடிவு முறையை கருணாஸ்கரனுடைய அந்த நடிப்பில் மையப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து நம்ம நகரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த காலகட்டத்தில் அவங்க சிபிஎம்ல இருந்து விலகி அவங்க புரட்சிகர அரசியலை சார் மஜும்தார் தலைவரில் இருக்கக்கூடிய எம்எல் பார்ட்டியினுடைய அந்த அரசியலை முன்னெடுக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு 60களில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வருது. 70களிலேருந்து ஒரு பெரிய எழுச்சி. அந்த எழுச்சியில் கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் வெளியில் வராங்க, ஒரு புரட்சிகர அரசியல் முன்னெடுத்து. அந்த அமைப்பினுடைய ஒரு வேலை திட்டம் அழித்தொழிப்பு, அனிகுலேஷன் சொல்கிறது. இந்த அனிகுலேஷனுடைய நடைமுறை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தின பிறகு மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படி இருந்தால் அவங்க அந்த அரசியல் அனிகுலேஷனை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் மக்கள் வேறு ஒரு திசையில் நகர்றாங்க. இந்த எந்த புரட்சிகர அரசியல் அனிகுலேஷன் பண்ணதோ அந்த புரட்சிகர அரசியல் நோக்கி நகராமல் அவங்க அரசியல் நோக்கி நகர்றாங்க. அப்போது அனிகுலேஷன் தவறுன்றதை அந்த களத்தில் இருந்து போராடுறாங்க. நீங்கள் இதில் என்ன பார்க்க வேண்டியதுனாக்க புரட்சிகர அரசியலை யார் அந்த அழித்தொழிப்பு செஞ்சாங்களோ அவர்களே அழித்தொழிப்பும் செஞ்சாங்க, அவர்களே அரசியலும் செஞ்சாங்க. ஒரே ஒரு தத்துவம் தலைமை என்பது புரட்சியை நடத்திக்கிட்டு பொது அரசியலையும் பேச முடியாது. இது நம்ம இலங்கையிலையும் பார்த்துருக்குறோம். அதே தமிழ்நாட்டிலே இது நடந்திருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நடந்த வரலாற்றை ஒரு கற்பனையாக ஒரு பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ இந்த
இந்த அழித்தொழிப்பு என்பது எம்எல் நம்பிய ஒரு பாதை, லெனினிஸ்ட் கட்சி விரும்பிய பாதை. அது பின்னாடி சாரு மஜும்தாருக்கு பிறகு வினோத் மிஸ்ரா தலைமையில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அழித்தொழிப்பு நம்ம செய்திருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு வராங்க. தமிழ்நாட்டினுடைய அழித்தொழிப்பு அரசியலை முன்னெடுத்த தொடர் தியாகு நீங்களுடைய நூலை படித்தாலும் சரி, தொடருடைய தியாகுடைய சுவர்க்குள் சித்திரங்களையும் கம்பிக்குள் வெளிச்சத்தையும் படிச்சிங்கன்னா அழித்தொழிப்பினுடைய அவசியம் குறித்தும் அழித்தொழிப்பு பின்னாடி என்ன செஞ்சதுன்றத அதனுடைய விளைவுகள் குறித்த ஒரு நிறைய எழுதியிருப்பார். நீங்கள் அழித்தொழிப்பு என்பது ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு நம்பினது கட்சி, பிறகு அதை வந்து கைவிடுறாங்க. இன்னும் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அது அழித்தொழிப்புன்றது சரியா தவறானது. இந்த இடைச்சர்களாக வெற்றிமாறனுடைய பார்வையாக தேர்தல் அரசியல் அழித்தொழிப்புன்னு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பேசுறாரு. அவர் வந்து நிலப்பிரபுத்துவத்தை பேசுறாரு, பண்ணையடிமை முறையை பேசுறாரு, பின்வாசல் முறையை பேசுறாரு, அழித்தொழிப்பை பேசுறாரு, கம்யூனிசத்தை பேசுறாரு, இப்போ வந்திருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயக முறை, எல்லாத்தையுமே பேசுறாரு அவரு. ஆனா எல்லாத்தையும் ஒரு சினிமா மொழியில பேசினாரா, அதை வந்து ஒரு தத்துவார்த்தமா கோர்த்தாரா அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். இல்ல, நீங்க அந்த கேள்வி எழுப்புறது நியாயமான கேள்வி. ஆனாலும் இந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு வரலாற்றை பதிவு செஞ்சாதான் நான் பார்க்குறேன். ஏன்னாக்க தமிழ்நாடு விடுதலை படையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தமிழரசன் அல்லது புலவர் கலைவர்மனுடைய இந்த அரசியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த சினிமா சரியாக தவறானது சொல்ல முடியும். இப்போ அந்த பார்வை தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர்ட்டு இருக்கிற இல்லை, ஒரு சில பேர்ட்டு இருக்கலாம். அது இன்னும் சொல்ல முடியுங்கனாக்கா ஒரு கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குன்றது கொஞ்சம் கேள்விப்பட்டது மட்டும்தான். ஆனால் அந்த களத்தோடு நின்றவர்களோட நின்றவங்களுக்கு தான் அதனுடைய தன்மை தெரியும். அதே தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் எது கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசியலை பேசின தோழர் கலைபெருமாளும் அல்லது புலவர் கலைபெருமாளும் தோழர் தமிழரசனோ அவர்களுடைய அரசியல் வாழ்வில் நடந்தது தான் அந்த 3 வெடிகுண்டு செய்யும்போது இறந்து போன அந்த சம்பவமும் சரி, அதன் பிறகு அவர் திருமணம் பண்ணிக்கிட்டதாலும் சரி, அவர் குழந்தை பிறந்ததாலும் சரி, அவர் வந்து சிறைக்கு போனது, இது எல்லாமே சொல்லும்போது நீங்கள் இறுதி முடிவாக பார்க்கும்பொழுது புலவர் கலைபெருமாளை சுட்டுக் கொள்கிற மாதிரி ஒரு காட்சி காட்டுறாங்க. அது சினிமாவுக்காக வைக்கப்பட்ட அந்த முடிவாக நம்ம அதை பார்க்கலாம், எடுத்துக்கலாம் தவிர. ஆனால் மற்றபடி கேள்வி எழுப்புறேன், அந்த புள்ளியை தான் நான் கேள்வி எழுப்புறேன். சினிமாவுக்காக வைக்கப்பட்ட காட்சி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அதில் உள்ள நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வந்து விடுதலையை கொண்டாடணுமா அப்படின்னா கொண்டாடணும், எல்லாரும் எல்லா மக்களையும் நம்மளே அழைச்சிட்டு போய் காட்டணும், அதற்கு எல்லா வகையான தகுதியும் உள்ள படம் தான் விடுதலை. அதை எந்த இடத்துலையும் நான் குறைச்சி பேசலை. ஏன்னா நம்ம இது வரைக்கும் தமிழக அரசியலை என்னவெல்லாம் பார்த்துருப்போம், இந்த பின்வாசல் முறை, பண்ணை அடிமைத்தனம், நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம், விவசாய போராட்டம், கம்யூனிசம், அழித்தொழிப்பு, தேர்தல் அரசியல், நாடாளுமன்ற ஜனநாயகம், எல்லாத்தையும் வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் பேசியிருக்கிறாரு. ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொன்றுத்துலையுமே இருந்து அவர் மாறுறாருல்ல, அதெல்லாம் ஒரு எமோஷனல்ல இருந்து மாறுற மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, மாறுறதுன்னு இல்லை, ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு தோழர் வந்து அது அடுத்த கட்ட பரிணாமம், அதுதான் வந்து இந்த படத்துல முழுமையா காட்டலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அவர் அவ்வளோ பெரிய ஒரு தத்துவார்த்த தலைவர், அவர் பெருமாள் வாத்தியாரா அப்படி தான் காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தத்துவார்த்த தலைவர் கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நான் போய் சரணடைஞ்சிடுறேன், நான் சரணடைஞ்சா என்னை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவாங்க, இந்த நீதிமன்றத்தில் வந்து என்னுடைய அரசியலை நான் பேச முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த கிளைமேக்ஸில். அப்போ ஒரு இவ்வளோ பெரிய சாதிய பயங்கரவாதத்தை விட கொடுமையானது அரச பயங்கரவாதம். ஒரு விஷயத்தை வந்து அவர் அரச பயங்கரவாதத்தை மிக தெளிவாக பதிவு செய்கிறாரு. நீங்கள் யதார்த்தத்திலேருந்து சில ஒரு செய்திகள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தஞ்சை பகுதியை சேர்ந்தவர் தான் தோழர் தியாகு. அவரு ஒரு அழித்தொழிப்பு நடத்துகிறார். அவரோட தோழரான சக தோழரான லெனினோட இணைந்து ஒரு அழித்தொழிப்பு நடத்துகிறாரு. அந்த அழித்தொழிப்பில் கைது செய்யப்பட்டதாக சிறைக்கு வராரு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாரு, தோழர் தியாக சொல்லும்பொழுது சோர்குள் சித்திரங்கள் அவர் சொல்கிறாரு, நாங்கள் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்தோம், நீதிமன்றங்களில் விசாரணையின் பொழுது நீதிபதிக்கு முன்பாக நின்று அந்த கூண்டுக்குள் நின்று நாங்கள் நாடகம் நடத்தணும்ன்றாரு. இந்த அரசியலை அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இந்த நீதிமன்றத்தை புறக்கணிப்பதற்கான வழிவாகமாக நாங்கள் நாடகம் நடத்துகிறோம்னு சொல்கிறாரு. நாடகங்கள் போட்டோன்னு பிறகு இந்த அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த புரட்சிகர அரசியலும் சரி, விடுதலைக்கான அரசியலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் ஒன்று இருக்குது, புறச்சூழல் ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் சொல்லி தான் அதன் பிறகு தான் நாங்கள் நீதிமன்றத்துக்குள்ளாக நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோன்னு அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் இங்கே வெறுமனே நீங்கள் பார்க்க முடியாது. இந்தியாவினுடைய புறச்சூழல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சிகர அரசியல் நீங்கள் நாகாலாந்தருடைய நாகாலாந்தில் இருக்கக்கூடிய புரட்சி படைகளை அவங்க இந்திய அரசு இன்றைக்கி எப்படி அழிக்குதுன்றதையும் பார்க்குறோம். மணிப்பூரில் உள்ள பூந்து அந்த இந்திய அரசாங்கம் அந்த வல்லாதிக்கத்தினுடைய மதவாதத்தினுடைய அரச பயங்கரவாதம் எப்படி நடக்கிறதுன்றது பார்க்குறோம். இந்த சூழலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த தமிழ் சினிமாவினுடைய ஒரு புதிய தொடக்க பாதையாக
ஒரு புதிய பாதை தான் ஒரு வெற்றிமாறன் போட்டிருக்காரு. இல்ல நீங்க வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு சினிமாவை ஒரு சினிமாவை அததான் நானும் சொல்றேன். ஒரு சினிமா ஒரு தத்துவார்த்தத்தை பேசிய இத்தனை சித்தாந்தத்தை ஒரு படத்தில் பேச முடியும்னு நம்புற நீங்க அது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமேங்கிறது மட்டும் தான் நான் சொல்றேன். ஒரு தோழரா ஒண்ணு இல்ல, நம்ம இதுல முரண்படவே இல்லை தோழர். நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள்ல அடித்தொடிப்பு வந்து சரியில்லைன்னு ஒரு தோழன் முடிவுக்கு வரான் அப்படின்னா அவன் நாடாளுமன்ற ஜனநாயக உரிமையை ஏற்றுக்கிறது இயல்பு. இப்ப கம்யூனிஸ்டுகள் இங்க தானே வந்து நிக்கிறாங்க, நம்ம கண் கூட பாக்குறோம்ல. கம்யூனிஸ்டுகள் இப்ப வந்து எங்க நிக்கிறாங்க? அடித்தொழிப்பை பேசின கம்யூனிஸ்டுகள் இப்ப எங்க நிக்கிறாங்க? தேர்தல் அரசியல்ல தான் வந்து நிக்கிறாங்க. நாடாளுமன்ற ஜனநாயக உரிமையை தான் ஏத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அடித்தொழிப்பை நடத்துறவர்கள் இன்னொரு அடித்தொழிப்பு நிக்கிறாங்க. நீங்க வந்து அது தவறா இல்ல நான் சொல்றேன். இல்ல நீங்க அந்த லிபரேஷன் பேசுகிறவங்க லிபரேஷன் இப்ப யார் வந்து இதுல நிக்கிறாங்க? எல்லா கட்சியும் வந்துட்டாங்க தோட தேர்தல் நடைமுறைக்கு. ஒரு சிலர் சில குழுக்கள மாவோயிஸ்டுகள் இருக்காங்க. அப்படி வந்து எல்லாத்தையும் கம்யூனிஸ்ட் சமரசம் சொல்றது வந்து மாவோயிஸ்டுகள் முடியாது. இல்ல இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான கம்யூனிஸ்டுகள்ன்றன இந்தியாவில் இருக்கக்கூடிய புரட்டல்வாதி கம்யூனிஸ்டுகள் வந்து கம்யூனிஸ்டுகள் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவினுடைய இந்த பதத்தை இந்த 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 சிக்கல்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் சிபிஎம் சிபிஐ நிக்கிறான். அவங்களுக்கு வாளாக நிற்கக்கூடிய எம்எல் பார்ட்டியில சில குழுக்கள் இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு புரட்சிகர அரசியல் பேசக்கூடிய இன்னைக்கு புரட்சிகர அரசியல் பேசக்கூடிய தன்னுடைய ஈகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நிக்கிறாங்க. ஒரு பெரும்பகுதி வந்து இன்னைக்கு தேர்தல் அரசியல் தான் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா விடுதலை படம் இது எல்லாவற்றையும் பேசுகிறது. ஆனா நான் ஒரு தோழனா எப்படி பாக்குறேன்னா என்னுடைய நீங்க எப்படி புரிஞ்சுக்கோங்களா, ஒரு தோழர் வந்து போராடுறாரு, ஒரு தத்துவார்த்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. அவரு பெருமாள் யார் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அமைப்புகளிடம் இருந்தெல்லாம் முரண்பட்டு நான் ஒரு புதிய சித்தாந்தத்தை கட்டி எழுப்புறேன், அடித்தொழித்தல் மூலமா தான் சரியாகும், சாதி ஒழிப்பை பேசாம இங்க வர்க்கபேத ஒழிப்பு சாத்தியம் இல்லைன்னு ஒரு சித்தாந்தத்தை நிறுவுகிற ஒரு தலைவனா காட்டுகிற பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா கடைசியில வந்து இந்த இந்த அரச பயங்கரவாதத்தை பற்றி புரிந்திருந்தவர் நான் நீதிமன்றத்தில் போய் அந்த நீதிமன்றத்தில் என்னுடைய அரசியலை நான் அங்கே பேசுவேன் அப்படிங்கிறாரு. அந்த இமீடியட்டா ஒரு போராளி உடனே வந்து நாடாளுமன்ற ஜனநாயக முறைமைக்கு வந்து நீங்க போங்க தேர்தல் அரசியல் அது அந்த ஆயுதம் வந்து ஓட்டா கூட இருக்கலாம்னு அவர் அதானே சொல்றாரு. நீங்க அந்த ஆயுதம் ஓட்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுங்கன்றாரு. மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா பொலிட்டிசைஸ் பண்றதுங்கிறது தொடர் நான் என்ன சொல்றேன், அந்த திரையரங்குல எல்லாரும் பார்த்து அந்த சங்கீத மொழிகள்ல இது கொடுத்து அனுப்புறாங்களே இந்த செய்தி அங்க கடத்துங்க அந்த செய்தி இங்க கடத்துங்கன்னு ஒரு நக்சல்பாரி அமைப்புல இருக்கிற தோழர் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அதோட வேட்டியை மடிச்சுக்கிட்டு கொண்டாட்டங்களே கிடையாது. அப்ப கொண்டாட்டமே இல்லைன்றீங்களா? அவங்களுக்கு கொண்டாட்டம்லாம் இருக்குது தோழர். அப்புறம் நான் என்ன சொல்றேன், ஒரு புரட்சிகர அரசியல் பேசுறவங்க 24 நேரமும் புரட்சி புரட்சி புரட்சின்னு பேசிட்டு இருக்காங்க. புரட்சியை பேசுறீங்களா? அதே புரட்சியை பேசுற மஞ்சு வாரியர் வந்து தொழிற்சாலைக்கு அவங்க ஃபேக்டரிக்கு வரும்போது ஸ்கூட்டில வருவாங்க, புடவை கட்டிக்கிட்டு நாகரிக உடையோட வருவாங்க. அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் தோழர வரப்ப வேட்டி கட்டிக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. நீங்க தானே தோழர் காமிச்சிருக்கீங்க. அவங்க எப்பவும் போல நாகரிகமா இருந்துகிட்டே அவங்க ஒரு புரட்சி பேசுகிற பெண்ணா இருந்தா என்ன? இல்ல நீங்க காட்டி இருக்கீங்களா இல்லையா? நான் இதுக்காக சொல்ல அவர் டான்ஸ் ஆடிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. தோழர் இவ்வளவு பெரிய தத்துவார்த்தத்தை ஒரு தோழர வெற்றிமாறன் எப்படி தோழர் காமிச்சிருக்கிறாரு. அந்த வெள்ளை வேட்டியை தூக்கி அது நடந்ததாகவே இருக்கட்டும் தோழர். அப்படி ஒரு சம்பவம் நீங்க சொல்ற மாதிரி மாவோயிஸ்ட் கிளைகள்ல நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை உருவாக்கிய ஒரு தோழரை வந்து ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏத்துக்கிட்டு நான் வந்து சரணடைகிறேன், நீதிமன்றத்துல போய் என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளை வேட்டியை அவுத்து காட்டுறாரு தோழர். அந்த தோழர் பெருமாள் தோழர் காட்டுறாரு. களத்துல வந்து அவங்க ஆயுதம் எடுத்துட்டு இருக்கும்போது ஆயுதம் எடுத்துட்டு இருக்கிறவங்க தன்னுடைய தோழர்களை காப்பாற்றணும் என்பது நோக்கத்திற்காக ஒரு சரணடைன்றது பல உயிர்களை காப்பாற்றலாமே பல தோழர்களை வந்து அடுத்த தோழர்களை அவங்களை பலி கொடுக்க வேண்டாம் எப்படி நிறைய அந்த இதுல பேசிக்கிறாங்கல்ல, தியேட்டர்ல பேசிக்கும் போது இந்த அங்க வந்து வர சொல்லுங்க, அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பயே நான் இதே மாதிரி அழித்தொழிப்பு நடவடிக்கை நமக்கு வேணாங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம தேர்தல் ஜனநாயக முறைமை பத்தி சிந்திப்போம் அப்படிங்கிற மாதிரியே கட்டமைச்சிருக்கலாமே. அதை கடைசியில் அவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை தாங்கி நிற்கிற ஒரு தலைவன் வந்துட்டு வெள்ளை கொடி காட்டிக்கிட்டு போய் அரச பயங்கரவாதத்துக்கிட்ட சரணடைவானதோட அதே புலவர் கலைபெருமாளுடைய மகனாக இருந்த வள்ளுவனும் சோழ நம்பியாரும் விடுதலை சிறுத்தைகளுடைய நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் போட்டிட்டவர் தானே சோழ நம்பியார். அதே அரசியல் பேசுறவர் தானே. நீங்க வந்து நீங்க யதார்த்தத்தை அப்படித்தானே நடந்திருக்குது. நீங்க யதார்த்தத்தை வந்து நீங்க மீறி வந்து புரட்சிகர அரசியல் நீங்க பேசுறது பாத்தீங்கன்னாக்க புரட்சிகர அரசியல் பேசுறவங்க எப்பவுமே வந்து 22 மணி நேரம் புரட்சி 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 பேசிட்டு இருக்கிறோம். இல்ல சினிமா கலையை பேசும்போது நீங்க அப்படி நம்ம 2 பேரோட சூழ்நிலை தான். இப்ப நீங்க வந்து
புரட்சிகர அரசியல் பேசக்கூடிய ஒருத்தர் ஒரு புரட்சிகரமான தொடர் வந்து 24 வரை ஒரு புரட்சி ஆயுதம் புரட்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த மனநிலை சமன் செய்வது கலை இலக்கிய சமூகத்தில் பிறந்த மஞ்சு வாரியர் வந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் பிறந்த மஞ்சு வாரியர் இங்க உள்ள ஒடுக்குமுறையை ஏத்துக்கிட்டு விஜய் சேதுபதியை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெண் உரிமை பேசிக்கிட்டு இது புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒரு முழுமையான கம்யூனிஸ்டா வாழ முடியுது. ஆனா நீங்களே தான் டிசைன் பண்றீங்க. அந்த மஞ்சு வாரியர் வந்து ஃபேக்டரிக்கு வேலைக்கு வரும்போது மட்டும் ஸ்கூட்டில வராங்க, அழகிய ஆடைகளை உடுத்திக்கிட்டு வராங்க. ஆனா கம்யூனிஸ்டா வரும்போது மட்டும் வேட்டி கட்டிக்கிட்டு சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிள்ல வராங்க. ஏன் இந்த மாற்றம்னு கேக்குற? கம்யூனிஸ்டுகள் ஏன் பணக்காரங்களா இருக்க கூடாதா? சினிமாவுல சில சினிமாவுல இதெல்லாம் பண்ணிருக்கலாம். அப்ப ஒரு தத்துவத்தை உருவாக்குகிற தலைவனை, ஒரு கோட்பாட்டை பேசுகிற ஒரு தலைவனை, ஒரு புரட்சிக்காரனை எதுக்கு வெள்ள கொடி காட்டுறதா நீங்க காட்டுறீங்கன்ற? அது ரியல் லைஃப்லயே நடந்துருக்கட்டும் தோழர். சினிமாவுக்காக நீங்க மஞ்சு வாரியரை காட்டுறதுக்கு சரி அப்படின்னா சினிமாவுக்காக ஒரு தோழனை இதை விடையும் செழுமைப்படுத்தி காட்ட முடியும்ன்ற நான். ஒரு புரட்சிக்காரனை இன்னும் கூட அழகான காட்டியிருக்க முடியும். தமிழ்நாடு அரசியலில் அல்லது தமிழ் தேசிய அரசியலில் வந்து முதன்முறையாக ஒரு தமிழ் சினிமாவில் தேசிய இன அரசியலையும் சுயநிறைவு உரிமையும் ஒரு சினிமாப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டில் 75 ஆண்டு கால தமிழ்நாட்டோட சினிமா வரலாற்றில் ஒரு தேசிய இன சுயநிர்ணய உரிமை குறித்து ஒரு உரையாடலை தொடங்கினதும், சுயநிர்ணய உரிமை குறித்து ஒரு பெரிய கருத்தியலை உருவாக்குனதும் தமிழ் சினிமாவுடைய புதிய வடிவம் இது. இதன் பிறகு ஒரு வெற்றிமாறன் இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய புரட்சிகர அரசியலை விட இதை விட கூடுதலா எடுப்பாருன்ற நம்பிக்கை. வெற்றிமாறன் பேசிய அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து தமிழ்நாடு விடுதலை படையிலையும் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பாகத்தான் அதை நம்ம வந்து அதை பார்க்குறோம். ஏன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாடு விடுதலை படையில் நடந்திருக்கு. இந்த 3 வெடிகுண்டு செய்யும்போது கணேசன் காணியப்பன் இறந்து போனதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா யதார்த்த வாழ்க்கையில் புலவர் கலைவர்மாளுடைய அரசியல் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து சினிமாவுக்கு எதிராக இருந்தது. எப்படி கேட்டிங்கனாக்கா இது யதார்த்தத்தில் புலவர் கலைவர்மாள் வந்து எம்எல் கட்சியில் இருக்கிறாரு, சிபிஎம்லேருந்து எம்எல்க்கு வராரு, எம்எல்க்கு வந்த பிறகு வெடிகுண்டு செய்கிறாரு, வெடிகுண்டு இறப்பு ஏற்படுது, சிறைக்கு போயிடுறாரு. சிறைக்கு போன கலைவர்மாள் நீண்ட கால விடுப்பில் பரோலில் 82 வெளியே வராரு. 82 வெளியே வந்த புலவர் கலைவர்மாள் 84 ஒரே ஒரு பெண்ணாட மாநாடு அந்த பெண்ணாடத்தில் நடந்த மாநாடு நடத்துகிறாங்க. 2 நாள் மாநாடு. அந்த 3 நாள் மாநாட்டுக்கு பிறகு அவரோட அரசியல் எந்த அரசியலும் இல்லை, அவர் அமைதியாகிட்டார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 80கள் 85 86 இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த ரயில் கவிழ்ப்பு, மருதையாற்று பாலம் வெடித்து மருதையாற்று பாலத்தில் இருந்த ரயில் கவிழ்ப்பு நடக்குது. அந்த ரயில் கவிழ்ப்புக்கு பின்னணியாக இருந்தக்கூடிய தோழர்களுடைய இந்த அரசியல் புலவர் கலைவர்மாலும் புலவரோடு இருந்த சில தோழர்களையும் நான் கேட்டிருக்கிறேன். அந்த செய்தியை பார்த்தீங்கன்னாக்க இந்த தோழர்கள் சொன்ன அதே செய்தியை அந்த சினிமாவில் அந்த வசனமாக அந்த காட்சிப்படுத்துறது அந்த ரயில் கவிழ்ப்புக்கு நடந்த சம்பவத்தை காட்சிப்படுத்துகிறார். இது இந்த தோழர்கள் அந்த கம்யூனிஸ்டில் அந்த தமிழரசன் செய்த அந்த எல்லா ஒரு வார்த்தை கூட விடாமல் அதை பதிவு பண்ணிக்கிறார். 1. 2வது 86 புலவர் தமிழரசன் வந்து பொன்பரப்பி வங்கி கொள்ளையடிக்கும் பொழுது அவர் மாட்டிக்கிற பொழுது அந்த ரயிலில் இறந்து போன தோழர்களுடைய நினைவாகவும் அவர்களுடைய கொன்னுட்டுமேன்ற ஒரு ஆறாத ஒரு ரணமாக அவர் மனிதத்தில் இருந்தனால தான் 86 செப்டம்பர் 1ஆம் தேதி நடந்த அந்த வங்கி கொள்ளையில் நடந்த அந்த சம்பவத்தின் போது அவர் கையில் இருந்தக்கூடிய வெடிகுண்டு AK-47 துப்பாக்கி எல்லாத்தையுமே எதையும் பயன்படுத்தாமல் மௌனுக்கு வைத்திருந்தார். அது காரணம் எப்படின்னா மக்கள் மீதான பற்றும் புரட்சி மீதான நம்பிக்கையும் அவர் வந்து அதை சொல்லிச்சு. நீங்கள் இந்த வரலாற்றை தான் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ இந்த வரலாற்றில் கூடுதலாக சில காட்சிகளை சினிமாவுக்காக அவர் சேர்த்துருக்கிறார். நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க அவர் பேசின அந்த தேர்தலாக கூட இருக்கலாம் அப்படின்றது வந்து வெற்றிமாறனோட கற்பனை. அந்த புள்ளி தான் கரெக்டாக வந்துட்டீங்களா? அந்த புள்ளியை தான் நான் சொல்கிறேன். எந்த இடத்துலையும் புலவர் கலைவர்மாள் சாகர வரையிலும் சரி, தமிழரசனுடைய இறுதி மரணம் வரையிலும் சரி, எந்த இடத்திலும் தேர்தல் அரசியல் தேவையில்லைன்றது அவங்க இதுதான் முடிவு பண்ணாங்க. இன்னும் 1. 2வது ரஷ்யாவில் நடந்தக்கூடிய சோவியத் புரட்சியிலும் பொழுது கூட அவங்க போல்ஷிவிக்குகளுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோவியத் முறை தேர்தல்னு ஒரு தேர்தல் சொன்னாங்க. அது எல்லா சமூகத்திற்குமான எல்லா வர்க்கத்திற்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது என்பதை அவர் சொல்கிறார். இங்கே அடிப்படையிலே படம் தொடங்கின உடனே ஒரு விஜய் அவர் பேசும் அப்படின்னாக்க என்ன சொல்கிறாருன்னா பிரதிநிதித்துவம் இல்லாத நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கிற ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். 2வது நீங்கள் சொல்லக்கூடிய சித்தாந்த தெளிவு வேணுமா வேணாமான்றது அடுத்தது. இந்த சித்தாந்தத்திற்கே தமிழ் சினிமா மக்களுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு புரியல.
இவ்வளவு பேசி சித்தாந்தமே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு புரியல. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ராவா ஒரு சித்தாந்தம் அவர் பேசியிருந்தாருன்னா இந்த சினிமா வந்து பார்ப்பதற்கான பார்வையில நம்ம போயிருந்திருக்கோம். ராவா நம்ம பேசணும்னு சொல்லவே இல்லை தோழர். ராவா ஒரு இல்ல, நான் தான் மறுபடியும் சொல்றேன் தோழர், ஆரம்பத்தில இருந்து தமிழக அரசியல் எந்த விதமான முரண்பாடுகள் எல்லாம் சிக்கி இருந்ததோ எல்லாத்த பத்தி பேசியிருக்கிறாரு. ஆனா எல்லாத்த பத்தியும் பேசுனதுல இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன தெளிவுகள் மட்டும் அதுல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தானே தவிர எல்லாத்தையும் ஒரு சினிமா பேசிட முடியாதுன்றது அமுதனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியும். நீங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் திரைமொழி நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருந்தீங்கன்னா யாருமே அதை பத்தி பேச போறது இல்ல. ஒரு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நான் தான் தொடருவேன் நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்கள் தேர்தலை தேர்ந்தெடுங்கள் என்று இறுதியாக சொல்லவில்லை. தேர்தல் பாதையை அரசியல் களத்தில் இந்த தலைவர் சொல்லவில்லை. ஆனால் வெற்றிமாறன் பேசிய கதையில் அவர் தேர்தல் பாதையை நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையை அவர் டிக்ளேர் பண்றாரு. அது ஓட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. நான் அதையும் சொல்லல, நான் அதையும் இருக்கணும்னு சொல்லல. நீங்க அந்த அனுப்பது வெறுமனே வந்து ஒரு தேர்தல் அரசியல் மட்டும் ஒரு பேசுறாரு. அதை கடந்து ஏற்றுக்கொண்டு இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும், நாடாளுமன்ற ஜனநாயக முறையின் மூலமாக இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்ங்கறத நானும் ஏத்துக்கிறேன். உலகமயமாக்கல் சூழலுக்கு பிறகு இங்க பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. தேசிய இன உரிமைகள் குறித்து நம்ம பேசுறோம். ஆனா தேசிய இன உரிமைகள் மூலமாக ஒரு தனி நாடு வென்றடைய முடியுமா என்கிற கேள்வி இருக்குது. அந்த கேள்வி இருக்கிற போலவே சாதி ஒழிப்பு குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். ஆனா உலகமயமாக்கல் சூழல்ல இந்த முதலாளித்துவ கட்டமைப்புல அரை நிலப்பரப்பு நாடா இந்தியா மாதிரியான நாடுகள் இருக்கும்போது இங்க சாதி ஒழிப்பு சாத்தியமாங்கிற கேள்வி இருக்குது. ஆனா தொடர்ச்சியா அது குறித்தும் நம்ம போராடுறோம். நான் இந்த சித்தாந்த தெளிவின்மை அப்படின்னு நான் பேசுறது என்ன அப்படின்னா, இந்த 3 இன்சிடென்ட் இருக்குல்ல, கே தோடரை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியலை கத்துக்கிட்டு விவசாய புரட்சியில் வெற்றி பெற்று அது ஒரு வெற்றி அடைந்த சித்தாந்தமா ஏற்றுக்கொண்ட விஜய் சேதுபதி நார்த்ல இருந்து அனுராக் காஷ்யப் வந்து உரையாடுறதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நில உரிமை பேசுறது ஒரு இடம் கிடைக்கிறது இறுதி வடிவமே இல்ல. நிலத்து உழுவனுக்கு நிலம் சொந்தம் என்பதை கம்யூனிஸ்ட் நோக்கம் சொல்றான். இன்னி வரைக்கும் உழவு உழுந்துட்டு இருக்கலாம், நிலத்தோட நிலத்தை வச்சுதான் இருக்கிறான். நீங்க ஒரு அது வெற்றி பெற்றது நீங்க எப்படி இல்ல அந்த கடைசியா அவர் தேர்ந்தெடுக்கல அப்படி இல்லையே, நீங்க அது வெற்றி பெற்றது இல்லையே. அந்த நில உரிமை பேசுவது பொது உடைமை பேசுவது என்பது ஒரு கட்டத்துக்கு பிறகு நீர்த்து போகிற சூழல் வரும்பொழுது ஒரு புரட்சிகர அரசியல் வர அந்த வர்க்க ஒழிப்புக்கு வர வர்க்க ஒழிப்புக்கு வந்த அந்த அரசியல் வந்து வர்க்க ஒழிப்பு தவறுன்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அடுத்த கட்ட நகர்வு எப்ப நகர்றாரு அவரு? இல்ல நீங்க தொடர் ஒரு சித்தாந்தம் பண்றே வளர்ச்சிடா. நீங்களும் நானும் ஒரு அமைப்பில் இயங்குகிறோம் அப்படின்னா ஒரு சித்தாந்தம் என்பதை நீங்களும் நானும் சக தோழமையாக உட்கார்ந்து தான் தொடர் முடிவெடுக்கணும். உட்கார்ந்து பேசி விவாதித்து தான் முடிவெடுக்கணும். ஒரு சித்தாந்தத்தை நடைமுறையின் பொழுதுதான் மெய்ப்பிக்க முடியுமா அல்லது பொய்வாக போகுதுன்னு சொல்ல முடியும். ஒரு சித்தாந்தத்தை நடைமுறையற்ற சித்தாந்தமும் சித்தாந்தமற்ற நடைமுறையும் வரட்டுத்தனமானது சொல்றாங்க. நீங்க இந்த மண்ணுல ஒரு சித்தாந்தம் நடைமுறைப்படுத்துறாங்க. எம்எல்கள் வந்து ஒரு சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த பார்க்குறாங்க. வர்க்க ஒழிப்பு அல்லது வர்க்க ஒழிப்புக்கான வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்பு செய்வது அப்படி முடிவு வராங்க. வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்பு செய்யும் அந்த வகையில் அழித்தொழிப்பு செய்யும் பொழுது மக்கள் வர்க்க ஒழிப்பை வர்க்க எதிரிகளை ஒழிப்பவர்கள் மக்கள் பின்னால் திரளுவார்கள் என்று எம்எல் நம்பினார்கள். ஆனால் இந்த இந்திய அரசியல் சூழலில் நாடாளுமன்ற ஜனநாயக முறைமைக்கு வந்தார்கள். அதுதான் தொடர் நான் எல்லாமே அதான் நீங்க சொல்றது நானும் சொல்றேன். இந்த ஆளு வர்க்கத்தை கட்டமைத்தவர்கள் வர்க்க ஒழிப்பு மட்டும் இல்லாம இந்த இடது அரசியலையே புறக்கணிக்கிற சூழலில் தான் இந்த ஒரு இடதுசாரியினுடைய முழுமையான இடதுசாரி அரசியலை பேசக்கூடிய ஒரு படமாக இதை நாங்க பார்க்கிறோம். அந்த பார்வை சொல்றோம். இந்த படம் சித்தாந்த தெளிவின்மை என்றாலும் சித்தாந்தம் நிறைவாக இருந்தாலும் இந்த சினிமா தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய வரவு மிக முக்கியமான படம். இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும். தமிழ் சினிமா இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் நிலப்பிரபுத்துவத்தை பற்றியோ ஏகாதிபத்தியத்தை பொறுத்தோ கம்யூனிசத்தை பொறுத்தோ அழித்தொழிப்பை குறித்தோ இல்ல அரசுல பியூரோக்ராட்ஸ் எப்படி இயங்கும் என்பது குறித்தோ இவ்வளவு தெளிவா பேசுனது இல்ல. இதை எல்லாவற்றையும் நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். எங்க தலைவரும் வரவேற்று பேசியிருக்கிறார். என்னன்னா ஒரு அரசியலைத்தான் நாம் பேச போகிறோம் அப்படின்னு வந்துட்டா அந்த அரசியலில் தெளிவு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த தெளிவு என்பது இதில் சரியாக இருந்தாலும் அது காட்சிப்படுத்தப்பட்ட விதத்தில் அவருக்கு ஒரு சித்தாந்த தெளிவு வேண்டும் என்பதை தான் நான் முன்வைக்கிறேன். இந்த படத்துல இன்னொரு குறைபாடையும் நம்ம சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பி சீனிவாசராவுடைய அந்த காலகட்டத்து மாதிரியான ஒரு காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அங்க அதில் கூடிய அந்த தொடர் வந்து போராடுறாரு கிஷோர் நடிச்ச அந்த பகுதியை பார்த்தீங்கன்னாக்க அது அப்படிப்பட்ட காட்சிகள் தான். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இது அங்க திராவிட இயக்கம் செய்ததாக பதிவு செய்யறாங்க.
நீங்க இங்க கருப்பு துண்டு சிகப்பு துண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து எல்லாருக்குமே விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. திமுகவை சமரசப்படுத்துவதற்கான காட்சியை கூட அவர் வச்சிருக்காரு. நம்ம அதை வந்து மறுக்கிறோம். ஆனா அப்படி நடக்கல. நீங்க பாத்தீங்கன்னாக்க கீழத்தஞ்சையில் நடந்த அந்த போராட்டங்களுடைய தொடர்ச்சியாகவும் அந்த போராட்டத்தினுடைய சாட்சியாகவும் இருந்த ஏஜி கஸ்தூரி சொல்றாரு. ஏஜி கஸ்தூரி ரங்கன் திராவிடர் கழகத்தினுடைய திராவிட விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் வன்மணி படுகொலை குறித்து பசுகௌதம் மட்டும் ஒரு நீட்ட பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியின் பொழுது சொல்றாரு, பெரியார் அவர்கள் அந்த திராவிட விவசாய சங்கத்தை கலைத்து விட வேண்டும் என்று சொன்னார் சொல்றாரு. அது கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டத்தை காளிகள் செய்த புரட்சின்றார். காளித்தனம்ன்றார் பெரியார். வெண்மணியுடைய அந்த சம்பவத்தை காளித்தனம்ங்கிறார். சிபிஎம்னுடைய அந்த வடிவத்தை காளித்தனம்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறார், பகடி செய்கிறார். இப்போ இந்த பகடி செய்ய சூழலில் இந்த வெற்றிமாறன் வந்து அதை ஒரு புரட்சிகர வடிவமாக பதிவு செய்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய பதிவு செய்கிறார். இந்த பதிவு என்பது முக்கியமானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய புரட்சிகர அரசியலை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் கூட நாங்கள் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம கடந்து போகிறதுனால தான் இந்த சினிமா கொண்டாடப்பட வேண்டியதாக நமக்கு நினைக்கிறதுனாலையும் அது பதிவு செய்யணும். எனவே இதோடு இந்த சினிமா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய இது ஒரு பாதை போட்டு கொடுத்த தொடர் வெற்றிமாறனையும் அந்த படக்குழுவினரையும் அதில் பங்கேற்று நடிக்க செய்த அனைத்து நடிகர்களையும் தோழா மீடியாவின் சார்பாக வாழ்த்தி, விடுதலை போன்ற படங்கள் மீண்டும் வருவதற்கான ஒரு சூழலை தமிழ் சமூகம் பெற வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நானும் அதை தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, விடுதலை மாதிரியான மிக முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வந்ததில்லைங்கிறத நானும் ஒப்புகிறேன். இதுவரைக்கும் தமிழ் சினிமா பேசாத அரசியலை, மிக நுட்பமான அரசியலை விடுதலை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்குது. அந்த டீட்டெயிலாக பேசுனதில் இன்னும் சில கவனக்குறைவான பகுதிகள் இருக்குது அப்படிங்கிற தோழமையோடு தான் அதை சுட்டி காட்டணுமே தவிர, நான் சுட்டி காட்டினேன் இது இப்படி இருந்தால் சரியாக இருக்கும், ஒரு தோழரை இப்படி காட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது தானே தவிர, தமிழக அரசியல் சினிமா வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் இது மிக முக்கியமான படம். ஒட்டுமொத்த தமிழகமும் இந்திய சினிமாவும் கொண்டாட வேண்டிய ஒரு கலைஞன் வந்து வெற்றிமாறன். அதனால் இந்த படத்தை எல்லோரும் திரையரங்கில் சென்று பாருங்கள். நன்றி.